கடந்த ஆண்டை போலவே இந்த முறையும் பாகிஸ்தான் வீரர்களிடம் இந்திய வீரர்கள் கை குலுக்கவில்லை. நீண்ட நேரம் காத்திருந்த பாகிஸ்தான் வீரர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மைதானத்தில் நடந்தது என்ன பார்க்கலாம். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக களமிறங்கிய இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்த விரிசல் கிரிக்கெட் போட்டியிலும் எதிரொலித்தது. கடந்த ஆண்டு நடந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களிடம் கை குலுக்கவில்லை. டாஸ்கின் போது சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகாவிடம் கை குலுக்க மறுத்துவிட்டார். அதேபோல போட்டி முடிந்த பிறகும் இரு நாட்டு வீரர்களும் கை குலுக்கிக் கொள்ளவில்லை. அதே சமயம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோஷின் நக்வியிடமிருந்து ஆசிய கோப்பையை வாங்க சூரியகுமார் மறுத்துவிட்டார். இந்த நிலையில்தான் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நேற்று முன்தினம் மோதின. இந்த போட்டியின் போதும் பாகிஸ்தான் கேப்டனுடன் சூரியகுமார் யாதவ் கை குலுக்க மறுத்துவிட்டார். அதேபோல போட்டி முடிந்த பிறகும் இந்திய வீரர்கள் கை குலுக்கவில்லை. ஆட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக கை குலுக்குவது குறித்து சூரியகுமார் யாதவிடம் கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என சூசகமாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் போட்டியின் போது கை குலுக்க இந்திய வீரர்கள் மறுத்திருக்கின்றனர். இந்த போட்டிக்கு பிறகு பாகிஸ்தான் வீரர்கள் ஷிகின்சா அஃப்ரிடி, உஸ்மான் தாரிக் ஆகியோர் இந்திய வீரர்களிடம் கை குலுக்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்திய வீரர்கள் வராததால் அவர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறினர். பாகிஸ்தான் வீரர்களிடம் கை குலுக்க வேண்டாம் என்ற கொள்கை முடிவு தொடர்வதாக போட்டி தொடங்குவதற்கு முன்பு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரி ஒருவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.